பொன்னான நேரத்தினை ஒதுக்கி எங்களின் மலவிழாவிலை அழைப்பினை ஏற்று எங்களின் மோளையானூர் கிராமத்திற்கே வருகை தந்து நம் கழக இல்ல திருமணத்தை தலைமையேற்று சிறப்பித்து மணமக்களை வாழ்த்த இருக்கிற கழகத் தலைவர் தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆருயிர் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல வரவேற்புரை ஆற்றியிருக்கிற மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இங்கே வாழ்த்துறை வழங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் மதிப்புமிகு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு தளபதி மதிப்புமிகு அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்து செய்தி அனுப்பிய திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணவிழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து இங்கே தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் வாரிய தலைவர் மதிப்புமிகு அண்ணன் பொன் குமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக முன்னாள் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இங்கே வருகை தந்து மணமக்களை வாழ்த்தவில்லை என்று சொன்னாலும் அங்கே உட்கார்ந்து கொண்டு வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ராஜ்யசபா உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் SR சிவலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய அண்ணன் TMS செல்வ கணபதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மாதேஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய தாய் கிராமமான மோளையானூருக்கு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் வந்துள்ளார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகை புரிந்து எனது பள்ளி நண்பனுக்கு உதயசூரியன் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வருகை புரிந்து கழகத்தினுடைய கிளை செயலாளர் திரு மனோகரன் அவர்களுடைய திருமணத்தை இங்கே நடத்தி வைத்துள்ளார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக செயல்பட்டு வந்த பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு குப்புசாமி அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்துள்ளார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் வருகை புரிந்துள்ளார்கள். 1949ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டம் இருந்தபோது முதலில் அரூர் வட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் கிளை கழகம் எங்களுடைய மோளையானூர் கிராமத்தில் தோன்றப்பட்டது என்பதை நான் பெருமைக்குரிய எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான தலைவர்கள் வந்துள்ள மோளையானூர் கிராமத்திற்கு வரலாற்றின் தொடர்ச்சியாக எங்கள் இல்ல திருமணத்தை தலைமையேற்று சிறப்பித்த மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1989ஆம் ஆண்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் முதலாக தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்று வைத்தபோது 1334 கோடி மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை துவக்கி வைத்து தருமபுரி
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மக்களின் தாகத்தை போக்கிய தாயுமான தலைவர், அன்பு தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் கழகத்தில் இணைந்த பொழுது கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் நான் தருமபுரி மாவட்டத்திற்கு வந்து நீங்கள் இணைப்பு விழா நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அது சமயம் கொரோனா பேரிடர், சென்னையில் மழை வந்த காரணத்தினால் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வர இயலவில்லை. சென்னை அண்ணா அறிவு ஆலயத்தில் கலைஞர் அரங்கில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் இணைந்த மாட்டுக் கட்சியினரை வரவேற்று வாழ்த்துரை வழங்கும் போது என்னை பற்றி குறிப்பிட்டு ஒரு ஜனநாயக மாண்போடு, அரசியல் நாகரிகத்தோடு அமைச்சராக இருந்தாலும் இல்லை என்றாலும் சிறப்பாக செயல்படுவார் என்று குறிப்பிட்டு பேசினார்கள். அதை என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது. தருமபுரி மாவட்டம் கொஞ்சம் வீக்காக இருக்கு, கொஞ்சம் டல்லாக இருக்கு என்று இனி யாரும் சொல்லக்கூடாது. பழனியப்பன் வந்துவிட்டார், இனி நமக்கு வெற்றிதான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். அதை நான் பெற்ற வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுகிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் முனைவர் பட்டம் பெறும் பொழுது கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்காகவே பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டதாகவே நான் கருதுகிறேன். அப்போது ஆளுநரிடம் என்னை பற்றி ஏதோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் திராவிடர் ஆட்சி அமைவதற்கு என்னுடைய சிறு பங்கு இல்லையே என்று நான் பல நாள் கவலைப்பட்டதுண்டு. வருகின்ற 2026இல் நடைபெறுகிற சட்டமன்ற பொது தேர்தலில் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் 7வது முறையாக கழக திராவிட மாடல் ஆட்சி அமைய தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராக என்னுடைய பணி நிச்சயமாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய பொற்கரங்களில் சமர்ப்பிப்போம் என்பதை இந்த நேரத்திலே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மகன் எழில் மறவன் அவர்கள் இளைஞரணிக்காக சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டிற்காக பைக் ரைடர்ஸில் பெரியார் மண்டலத்தில் சென்றார் என்பது பெருமைக்குரியது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நமது கழகத் தலைவர் இத்திருமண விழாவினை தலைமையேற்று நடத்தி வைத்த கழகத் தலைவர் அவர்களுக்கு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், தோழமை கட்சி தலைவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், அனைத்து சார்பணி நிர்வாகிகளுக்கும், கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய வருகை தந்து மணமக்களை வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக, எங்களுடைய குடும்ப உறுப்பினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், தமிழ் மொழி மற்றும் தமிழ்